பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கர்நாடகாவில் மேகதாட்டு அணை விவகாரம் தொடர்பாக தமிழக அரசை வலியுறுத்தி முக்கிய கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார். அது என்ன என்பது குறித்து இந்த காணொலியில் பார்ப்போம். மேகதாட்டு அணை கட்டும் கர்நாடகாவின் முயற்சியால் தமிழக விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள அச்சத்தை போக்க வேண்டும். இதற்காக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்கள் டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து அழுத்தம் கொடுக்க வேண்டுமென்றும் அவர் கூறியிருக்கின்றார். மேலும் மேகதாட்டு அணை விவகாரத்தில் விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டுமென்ற எண்ணம் முதல்வர் விஜய்க்கு உள்ளது. ஆனால் இந்த விஷயத்தில் அவர் தவறாக வழிநடத்தப்படுகிறார் என்று விவசாயி கருதுவதாக அன்புமணி கவலையும் தெரிவித்து வருகின்றார். கர்நாடகாவில் சட்டவிரோத ஆய்வுகள். மேகதாட்டு பகுதியில் மரங்களை எண்ணுவதற்கு, பூமியை துளையிட்டு ஆய்வு செய்வதற்கும் கர்நாடக வனவிலங்கு வாரியம் ஒப்புதல் அளித்துள்ளது சட்டவிரோதமானது என்று கூறியிருக்கின்றார். தேசிய வனவிலங்கு வாரியம் இதற்கு எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது என்ற செய்தியையும் அவர் கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. குதிரை பேரம் குறித்த விமர்சனம். கர்நாடகாவில் உள்ள அனைத்து கட்சியினரும் அணை கட்டுவதற்கு ஒன்றுபட்டு செயல்படுகிறார்கள். ஆனால் தமிழகத்தில் அரசியல் கட்சிகள், எம்எல்ஏக்கள் விலைக்கு வாங்கும் குதிரை பேர அரசியல் மட்டுமே கவனம் செலுத்தி வருகின்றார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார் என்றுதான் கூற வேண்டும். அடுத்ததாக, பாட்டாளி மக்கள் கட்சி தற்போது அரசியல் சூழலில் புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு வருகின்றது. முதலாவதாக, கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாமக இரு பிரிவுகளாக செயல்பட்ட நிலையில் சமீபத்தில் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையேயான பனிப்போர் முடிவுக்கு வந்து இருவரும் இணைந்துள்ளனர். இந்த குடும்ப மற்றும் அரசியல் இணைப்பு கட்சிக்கு புதிய பலத்தை தந்திருக்கின்றது. சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான அணி 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பது என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. மேகதாட்டு அணை விவகாரத்தில் விவசாயிகளின் நலனை காக்க அன்புமணி ராமதாஸ் பெலிகுண்டுலு முதல் பூம்புகார் வரை 4 நாட்கள் விழிப்புணர்வு நடைபயணத்தை மேற்கொண்டு தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் என்பது செய்தியாக இருக்கின்றது. அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய மனைவியான சௌமியா அன்புமணி தற்போது தீவிர அரசியலில் இறங்கி ஒரு முக்கிய மக்கள் பிரதிநிதியாக உருவெடுத்திருக்கின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி மாவட்ட சட்டமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். மே 6, 2026 அன்று அவர் முறைப்படி பொறுப்பேற்றுக் கொண்டது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. அண்மையில் ஆளுநர் உரைக்கு வரவேற்பு தெரிவித்து பேசிய அவர், சமூக பொருளாதார கணக்கெடுப்பு மற்றும் பெண்களின் பாதுகாப்பிற்கு அறிவிக்கப்பட்ட சிங்கப்பெண் சிறப்பு படை மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் முழுமையாக வரவேற்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் தவேகா தலைவர் விஜய் தலைமையிலான புதிய அரசின் நிலை மற்றும் நல்ல திட்டங்கள் பாராட்டி முதல்வர் விஜய்க்கு தனது நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. பசுமை தாயகம் அமைப்பின் தலைவராக இருந்து வரும் இவர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் சமூக மேம்பாட்டு பணிகளில் தொடர்ந்து முன்னின்று செயலாற்றி வருவதும் குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்களுடைய தந்தை மகன் இணைப்பிற்கு பிறகு பாமக தற்போது அரசியல் களத்தில் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என்றுதான் கூற வேண்டும். அதே நேரத்தில் சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரி தொகுதி மக்களுக்கு தேவைகளுக்காக, பெண்களின் நலன்களுக்காகவும் சட்டமன்றத்தில் தீவிரமாக தனது குரலை உயர்த்தி பேசி வருகிறார். விவசாயிகள் நலன், மேகதாட்டு விவகாரம் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் சௌமியா அன்புமணி அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து வருவது அனைவருடைய கவனத்தை ஈர்த்து வருகின்றது. நிச்சயமாக சிறந்த தலைமைகளுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து வருகிறார்கள். மீண்டும் ஒரு அரசியல் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.